ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மகாராஷ்டிராவில் ஃபேமஸான பாத்திரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சாப்பாடு தாங்க. நம்ம ஊரில் சேமங்கிழங்கு இருக்கும்ல, அதோட இலையை வச்சு பண்ணுறது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 8 மிளகாய், 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்து மல்லி இலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து பரப்பரன்னு அரைச்சி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக கடலை மாவு ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே கொஞ்சமாக ஓமம், அப்புறம் மஞ்சத்தூள், வத்தல் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் வெள்ளை எள்ளு இருக்குல்ல, வெள்ளை எள்ளு அது கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி இந்த பஜ்ஜி மாவு இருக்கும்ல, அந்த பதத்துக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அந்த பாத்திரம் இலை இருக்குல்ல, அது நாங்கள் கீழே கடைக்கு போயிருந்தேன். அப்போ பார்த்தா இது இலை இருந்துச்சு. இது என்ன இலைன்னு கேட்கும்போது சொன்னாங்க, இதுதான் பாத்திரா பண்ணுவாங்கள்ல, பாத்திரா சாப்பிடுவல்ல, அதோட இலை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அது இப்படியா இருக்கும்? ஆமாம், நீ பார்த்தது இல்லையா? நான் இல்லை அப்படின்னு. அப்போ தான் தெரியும் எனக்கு இது சேமங்கிழங்கோட இலைன்ட்டு. அப்புறம் அந்த கலவையில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த மிக்சிங், அதில் கொஞ்சமாக லெமனும் ஆட் பண்ணிக்கணும். அரை லெமன் சேர்த்து பிழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த இலை வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, வித்தியாசமாக இருந்துன்னு கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த இலையை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிக்கிட்டேன். 4 இலை இங்கே 25 ரூபான்னு கிடச்சிச்சு. நம்ம ஊர்லலாம் சும்மா கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். அப்புறம் அதை கழுவிட்டு நெக்ஸ்ட் அந்த பேக் சைடில் ஒரு காம்பு மாதிரி இருந்துச்சு, அதை ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். மேலேருந்து கீழே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு அதை ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த இலை மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா, அந்த கடலை மாவுலாம் சேர்த்தது, அதை எடுத்து பேக் சைடில் ஃபுல்லாக தடவணும். இலை ஃபுல்லாகவுமே படுற மாதிரி நல்லா தடவி வச்சுக்கணும். இது மாதிரி 4 இலையிலையும் தடவணும். ஒன்றுக்கு மேலே ஒன்றுன்னு நம்ம வைக்கக்கூடாது. மாற்றி இதில் பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு, மாற்றி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி 4 இலையும் வச்சுட்டு அந்த பேஸ்ட் இருக்கலாம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சிங், அதையும் ஃபுல்லாக அந்த மேலே தடவிட்டே இருக்கணும். கேப் இல்லாமல் எல்லா இலையிலையும் படுற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதை ரோல் பண்ணுவாங்க. நான் ரோல் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கேன். இது உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதில் லைட்டாக சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். எனக்கு அப்படி பிடிக்காதுங்கிறதுனால நான் வெறும் ஸ்பைசஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணுங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக தடவிட்டு அதை ரோல் பண்ணுறாங்க பாருங்கள். இப்படி ரோல் பண்ணணும், ஒரே பக்கமாக ரோல் பண்ணணும், ஓகேவா? ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்ம அவிக்கணும். அவிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி வச்சுட்டு மேலே நம்ம இட்லி கொப்பரையிலையும் அவிக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருந்தில்ல, அதனால நாங்கள் ஒரு பாத்திரத்தில், அலுமினிய பாத்திரத்தில், அதில் இந்த அவிக்கிறதுக்கு ஒரு இது உண்டுலாம், அந்த பாத்திரத்தில் வச்சு அவிச்சோம். நான் 15 மினிட்ஸு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா அதை ஆறின பிறகு தான் அதை கட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். டேஸ்ட்டாக இருந்துச்சா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? இதை நல்லா அவிச்சு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதை கட் பண்ணணும். சின்னதாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் பாருங்கள். ஒரே பக்கமாக இப்படி கட் பண்ணுவாங்க, பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் கட் பண்ணணும். நல்லாயிருக்கும் அப்படி கட் பண்ணி. அதுக்கப்புறம் அதை எண்ணெயில் போட்டு பொரிப்பாங்க. கொஞ்சமாக ஒரு பேன் எடுத்துக்கிட்டணும். அதில் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திராவை எடுத்து உள்ளே போட்டு பொரிச்சு எடுக்கணும். நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி இந்த பொரிச்சோம் ஃப்ரை பண்ணியே எடுக்கலாம். இல்லை, நாங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டோம். 2 சைடு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்படி எடுத்தால் நமக்கு டேஸ்டியான பாத்திரா ரெடி. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துருங்க. திருப்பி கேட்பாங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஷ்ஷு அவ்வளோ சூப்பராக இருக்கிறதுனால, அம்மா இன்னொருக்கா செஞ்சு கொடுங்கன்னு கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய் பாய்.